வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024 ஆல்மோஸ்ட் எல்லா லீக் மேட்சுமே முடிஞ்சது. இப்ப பிளே ஆஃப்ஸ்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் மேட்ச், அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மோதிக்க போறாங்க. அதுல தோல்வி அடைகிற டீம் வெயிட் பண்ணுவாங்க. இங்க எலிமினேட்டர்ல ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல வெற்றி பெற டீம் அங்க லாஸ் ஆன டீம் கூட குவாலிஃபயர் செகண்ட் பிளே பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் IPL போயிட்டு இருக்கு பிளே ஆஃப்ஸ்ல. சோ இப்போ எலிமினேட்டர்ல மோதிக்க போறது ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான். இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது லீக் ஸ்டேஜ்ல முதல் 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்சை மட்டும் தான் வின் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் 6 மேட்சுமே கண்டினியூ வின்னோட வராங்க RCB பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் டோட்டலி ஆப்போசிட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முதல் 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் லாஸ் ஆகியிருந்தாங்க. இப்ப லாஸ்ட் 5 மேட்சுமே கண்டினியூஸ் தோல்வியோட வராங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ ராஜஸ்தான் ராயலோட தோல்வி தொடருமா இல்ல RCBயோட வெற்றி தொடருமா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 22 மே நைட் 7:30க்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. சோ இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ண நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே யாருக்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னா பேட்டர்ஸ் பிளஸ் பேஸ் பவுலர்ஸ், இவங்க 2 பேருக்கு தான் இது வரைக்குமே அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இப்ப வென்யூ ரெக்கார்ட்ல பாருங்களேன், ஓவராலா இந்த சீசன்ல லீக் மேட்ச்ல ஒரு 6 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் வந்தனால ஸ்டாப் ஆயிடுச்சு. 6 மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஓவராலா 62 விக்கெட் பவுலருக்கு கிடைச்சிருக்கு. அதுல அதிகப்படியான விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான். 43 விக்கெட் வரைக்குமே பேஸ் பவுலர்ஸ் கிடைச்சிருக்கு. வெறும் 19 விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் இந்த வென்யூல விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதுலயும் பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல நிறைய விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வென்யூல அதிகப்படியான மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஏன்னா IPL ஓவரால 32 மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 13 மேட்சும் சேஸ் பண்ண டீம் 18 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான மேட்சஸ் சேஸ் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா சேசிங்க சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்ப்போமே. ஓவராலா 31 மேட்சஸ், அதுல RCB 15ம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 13 மேட்ச். லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமா மேட்சை வின் பண்ணிருக்காங்க RCB பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இப்போ ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டீம்ல ஜாஸ் பட்லர் இல்லாதது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்க போகுது. ஆனா RCB பொறுத்த வரைக்கும் பில் ஜாக்ஸ் ஒருத்தர் வெளியே போயிருந்தாலும் கிளான் மேக்ஸ்வெல் உள்ள வந்திருக்காரு. கண்டிப்பா அவரோட ஃபார்ம் இந்த மேட்ச்ல நம்ம பாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பிட்ச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னா பேட்டர்ஸுக்கு ஒரு 40% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் மீடியம் பேஸ் பவுலர்ஸுக்கு ஒரு 50% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெறும் 10% மட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும்.
சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டை நீங்க சூஸ் பண்ணி பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. இது ஃபேண்டசி, நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதுல நம்ம எந்த ஆப்பை சூஸ் பண்ணி பிளே பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ல நம்மளால நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும், அது இல்லாம நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெஸ்டான ஆப் இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் MyFab11 ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஸ்மால் லீக்கோட என்ட்ரி ஃபீஸ் நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவன் எடுத்துக்கோங்களேன், ஒரு 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருது, 2 ஸ்பாட். அங்க எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ்னா 5750 ரூபாய் ட்ரீம் லெவன்ல. அதுவே நீங்க MyFab11 ஆப்ல வந்து பிளே பண்ணும்போது 5550 ரூபாய் தான் நீங்க பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுது, 200 ரூபாய் வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியுது. நல்லா யோசிங்க, அதே 10,000 ரூபாய் தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், இங்கேயும் அதே 10,000 ரூபாய் தான், அதே 2 ஸ்பாட் தான். ஆனா ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸ்ல அதிகமா பே பண்ணணும் அப்படிங்கறத கிளவரா யோசிங்க. இப்போ ஒரு மேட்சுக்கு ஒரு கான்டெஸ்ட்னால 200 ரூபாய், அதே ஒரு 4-5 கான்டெஸ்ட்னா 1000 ரூபாய் வரைக்குமே ஒவ்வொரு மேட்சுமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வேற ஒரு மேட்ச்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். சோ இந்த மாதிரி கிளாரிட்டியா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது அமௌண்ட் டெபாசிட்ல. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுல டீமை ரொம்ப ரிஸ்கா பிக் பண்ணுங்க. அப்படியே நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனோட ஸ்மால் லீக் இன்டர்ஃபேஸையும் MyFab11 ஆப்போட ஸ்மால் லீக் இன்டர்ஃபேஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன், நீங்களே ஒரு பெட்டர் ஐடியாக்கு வருவீங்க. MyFab11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டி கோலார் கேட்மரி இவங்க 2 பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் அண்ட் தென் ரியான் பராக், ரோமன் பவல், த்ருவ் ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், நாண்ட்ரி பர்கர், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா. இதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா யாரு உள்ள பிளே பண்ணுவாங்க அப்படின்னா, இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா த்ருவ் ஜூரல் பிளேயிங் 11லயே வந்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல யஸ்வந்தர் சகல் வந்து இம்பாக்ட் பிளேயரா பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா யஸ்வந்தர் சகல் பிளேயிங் 11ல வந்துருவாரு, த்ருவ் ஜூரல் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் த்ருவ் ஜூரலும் யஸ்வந்தர் சகலும் தான் இம்பாக்ட் பிளேயரா ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ் அப்படின்னா எத்தனை பவுலரோட அவங்க வராங்க? சந்தீப் சர்மா 1, ஆவேஸ் கான் 2, நாண்ட்ரி பர்கர் 3, ட்ரெண்ட் போல்ட் 4, ரவிச்சந்திரன் அஸ்வின் 5, அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல சகால். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வரப்போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, யஸ்வந்தர் சகால் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, அண்ட் தென் ஆவேஸ் கான் ஒரு 3 ஓவரும், சந்தீப் சர்மா ஒரு 3 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இங்கேயே 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை ரவிச்சந்திரன் அஸ்வினும் நாண்ட்ரி பர்கரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு அப்படின்னா நாண்ட்ரி பர்கர் ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி பவர் பிளே அப்படின்னு எடுத்துட்டோம்னா நியூ பால்ல ட்ரெண்ட் போல்ட், நாண்ட்ரி பர்கர் அண்ட் தென் ஆவேஸ் கான் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல பவர் பிளேலயே மோஸ்ட் ஆஃப் த ஓவர் ட்ரெண்ட் போல்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. டெத் ஓவர்ஸ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் நாண்ட்ரி பர்கரை வச்சுதான் மோதுவாங்க. இப்போ நாண்ட்ரி பர்கர், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட். ட்ரெண்ட் போல்ட் வந்து டெத்ல 1 ஓவர் தான் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத்ல ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நாண்ட்ரி பர்கர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அவரு கூட சந்தீப் சர்மா டெத்ல 1 or 2 ஓவர்ஸ். சோ இவங்க 4 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல சரி டெத்லயே பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இத ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. ஆர்சிபி இப்ப ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபேப் டு பிளஸிஸும் விராட் கோலி இவங்க 2 பேர் தான் இனிஷியலி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ரஜத் பட்டிதர் அண்ட் தென் கேமரன் கிரீன், கிளான் மேக்ஸ்வெல், மகிபல் லோம்ரர், கரண் சர்மா, தினேஷ் கார்த்திக், யோகி ஃபெர்குசன், முகமது சிராஜ், யாஸ் தயால். இதான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்ப இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஜத் பட்டிதரும் ஸ்வப்னில் சிங் இவங்க 2 பேர் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரஜத் பட்டிதர்
பிளேயிங் லெவன்ல வந்துருவாரு. அதாவது ஒரு பேட்டிங் இறங்குவாரு. பேட்டிங் இறங்கி விக்கெட் விட்டதுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு 6 விக்கெட் 5 விக்கெட் ஆர்சிபி விட்டாங்க அப்படின்னா அப்பவே ஸ்வப்னில் சிங்கை இம்பாக்ட் பிளேயரா உள்ள பேட்டிங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்வப்னில் சிங் தான் இம்பாக்ட் பிளேயரா வந்து போல் போறதான சான்சஸ் இருக்கும். ஆர்சிபின்னு எடுத்துட்டோம்னா ரஜத் பட்டிதாரும் ஸ்வப்னில் சிங்கும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஆர்சிபியோட பவுலர்ஸ் எத்தனை பவுலரோட வராங்க ஆர்சிபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா யாஸ் தயால் 1, முகமது சிராஜ் 2, லாக்கி ஃபெர்குசன் 3, கரண் சர்மா 4, கேமரன் கிரீன் 5, கிளான் மேக்ஸ்வெல் 6, அண்ட் தென் 7th பவுலிங் ஆப்ஷனா ஸ்வப்னில் சிங். ஓவரால 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க ஆர்சிபி. இதுல யார் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு முகமது சிராஜும் லாக்கி ஃபெர்குசனும் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேமரன் கிரீன் ஒரு 3 ஓவரும் கிளான் மேக்ஸ்வெல் வந்து ஒரு 3 ஓவரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓவரால் இங்கே 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவர்ல ஸ்வப்னில் சிங் ஒரு 2 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை தான் கரண் சர்மாவும் யாஸ் தயாலும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த டீம்ல இனிஷியலி நியூ பால்ல யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா முகமது சிராஜ், யாஸ் தயால் அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி ஆப்போசிட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கிளான் மேக்ஸ்வெல் வச்சு கூட இனிஷியலி நியூ பால்ல ஆர்சிபி ஸ்டார்ட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முகமது சிராஜ், லாக்கி ஃபெர்குசன், யாஸ் தயால் இவங்க 3 பேரும் தான் டெத்லயும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்ப 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எதுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். இப்போ டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்னா கேமரன் கிரீன், கிளான் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா 2 பேருமே மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல ஆவரேஜா 2 பேர்த்துக்குமே போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒவ்வொரு விக்கெட் கிடைச்சிரும். இது இல்லாம பேட்டிங்ல உள்ள வராங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் பேட்டிங்ல ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 2 பேர்த்துக்கிட்டயுமே இருக்கு. ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். இவங்க 2 பேர்த்திட்ட இருந்துமே இந்த பர்டிகுலர் மேட்ச் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ கேமரன் கிரீனையும் கிளான் மேக்ஸ்வெல்லையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா சஞ்சு சாம்சனும் டிகேவும் தான் இருக்காங்க. இதுல டிகே பெஸ்டா சஞ்சு சாம்சன் பெஸ்டா அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க சஞ்சு சாம்சன் தான் பெஸ்ட்னு. ஏன்னா பேட்டிங்லயும் டாப்ல வராரு. இது இல்லாம தினேஷ் கார்த்திகேயோட பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டிகேவோட பேட்டிங் டவுன் கொஞ்சம் கீழே இருக்கு. சேசிங்லாம் ஆர்சிபி பண்ண போறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி டாப் கார்ட்ல முடிச்சிருவாங்க. அவருக்கு பேட்டிங் கிடைக்குமாங்கிறதும் மிகப்பெரிய டவுட் தான். அது இல்லாம அவர் வந்தாலும் டெத்ல தான் வர போறாரு. அதிகபட்சம் அடிச்சாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் தான் அடிக்க முடியும் குயிக்கா. ஆனா சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர், அது இல்லாம டாப்ல வரனால அவருக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் விராட் கோலி பிகே பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்ல, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம பார்த்திருந்தோம் சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஒரு நல்ல நாக் காட்டி இருந்தாரு. ஆவரேஜா இவர் பேட்ல இருந்து நம்ம 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா இனிஷியலி நியூ பால் பவுல் பண்ணக்கூடிய ட்ரெண்ட் பூட், நன்றி பர்கர் இவங்க 2 பேரும் தான் இவருக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலரா இருக்க போறாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான மேட்ச், இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச்ல எப்பவுமே விராட் கோலி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில அவரையுமே மஸ்ட் பிக்கா நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். சோ இப்ப கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிளேயர்ஸும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா டீம்லயும் நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க இவங்க எல்லாத்தையுமே நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ரியான் பராக்கா இருக்கட்டும், ஃபேஃப் டு பிளேசிஸா இருக்கட்டும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 3 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா இவங்க 3 பேருமே 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். இது தவிர இவங்க 3 பேர்த்துல யாருக்கு அதிகமா கேட்ச் பிடிக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா
இப்போ ஃபேஃப் டு பிளஸிஸ்க்கு இருக்கு அண்ட் தென் ரியான் பராக். இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு டீமோட ஒரு மெயின் ஃபீல்டர். அதிகமா லாங்ல நிப்பாங்க, நிறைய கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ இதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியான் பராக் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஃபார்ம், மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால 60ல இருந்து 80% டீம்ல போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரியான் பராக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஃபேஃப் டு பிளஸிஸ் ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க 80% டீம் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 50-50 ஆப்ஷன்ல மட்டும்தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஒரு 10 டீமா ஒரு 4ல இருந்து ஒரு 5 டீமை மட்டும்தான் நீங்க ஃபேஃப் டு பிளஸிஸை நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க ஃபேஃப் டு பிளஸிஸை டிராப் பண்ற டீம்ல மஹிபால் லோம்ரர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா லோ பர்சன்டேஜ்ல மேபி பிக் டிஃபரன்ஷியல் பிக் அவர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா டாப்ல ஒரு 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ விட்டுட்டாங்க. மஹிபால் லோம்ரர் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் உள்ளாரு, குயிக்கா ஒரு 25+ அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இல்ல நீங்க மஹிபால் லோம்ரர் சைடு போகல, இன்னும் கொஞ்சம் நீங்க சேஃபாவே போகணும்னா டிகேவை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஃபேஃப் டு பிளஸிஸை 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிட்டு தினேஷ் கார்த்திகை ஃபேஃப் டு பிளஸிஸை டிராப் பண்ற டீம்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவே சேசிங் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் மஸ்ட் பிக்கா இருக்கணும். அந்த மாதிரி சேசிங்ல டிகே பெருசா தேவைப்பட மாட்டாரு. அந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஃபார்ம் இருந்தாலும் கொஞ்சம் இயர்லியே இனிஷியலி அவரோட விக்கெட் எடுத்தான சான்ஸ் இருக்கு. ஏன்னா மேபி ஆஃப் பிரேக் பவுலர் கிளான் மேக்ஸ்வெல் வச்சு நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அவர்கிட்ட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி நீங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கா ட்ரூ ஜூரல் அவரை நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இயர்லியா ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஜாஸ் பட்லர் இல்லாதது பெரிய பின்னடைவு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இயர்லியா ஒரு 3 விக்கெட் விட்டுட்டாங்கன்னா த்ரூ ஜூரல் உள்ள ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அல்லது த்ரூ ஜூரல் இவங்க 2 பேர்த்து நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. அதுவே சேசிங் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை நீங்க அதிகமா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரெண்ட் போல்ட் தான் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஓவர் பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ அப்ப டெத் ஓவர்ல யாரை வச்சு பவுல் பண்ணுவாங்க? நாண்ட்ரி பர்கரை வச்சுதான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஆர்சிபி பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் ட்ரெண்ட் போல்ட். ஸோ அவர் ஓவரில் நம்ம விக்கெட்டை விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஓவரை கேர்ஃபுல்லா ஆடிடுவாங்க. அப்போ நாண்ட்ரி பர்கர் ஓவரை டார்கெட் பண்ணும்போது நாண்ட்ரி பர்கர் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை டிராப் பண்ற டீம்ல நாண்ட்ரி பர்கருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாண்ட்ரி பர்கரையும் ட்ரெண்ட் போல்ட்டையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் முகமது சிராஜ் கண்டிப்பா இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ்ல இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா மீடியம் பேஸ் பவுலருக்கு நல்லவா சப்போர்ட்டிவான ட்ராக் தான். சோ கண்டிப்பா முகமது சிராஜ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் அதிகமா ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சகாலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பவுல் பண்றாங்கன்னா சகாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அவருக்கு டுவல் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இயர்லியா ஒரு 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டுட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு உள்ள பொறுமையா நின்று ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாரு. பவுல்ல மினிமம் 1 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணுவோம் 1 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா யஸ்வந்தர் சகாலையும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இருந்து யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ டி கோலார் கேட்மர் பொறுத்த வரைக்கும் ஒரு 20ல இருந்து ஒரு 25% யூசர்ஸ் தான் அவரை பிக் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல பேட்டர், ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர், பார்ட்னர் யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர் தான். இருந்தாலும் இந்தியன் கண்டிஷன்ல லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இப்ப எல்லாருமே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சஞ்சு சாம்சன் நம்ம டாப்ல இருக்க 3 பேட்டரை பிக் பண்ணிட்டாங்க. அந்த 3 பேருமே ஃபிளாப் ஆயிட்டாங்க. டி கோலார் கேட்மர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் உள்ள நின்று ஒரு 30+ ஒரு 40+ அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ அந்த 3 பேர்த்துல யாரோ ஒரு 2 பேர்த்து நீங்க டிராப் பண்ணலாம். இல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலே நீங்க டிராப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த டீம்ல டி கோலார் கேட்மருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தான் ஸ்வப்னில் சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட்,
ஸ்வப்னில் சிங் 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. அந்த 2 ஓவர் பவுல் பண்ணும்போது அவர் ஒரு டார்கெட் பண்ணணும்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டர் கண்டிப்பா மோதுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஸ்வப்னில் சிங் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. சப்போஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது, உள்ள வந்து ஒரு 10ல இருந்து 25 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் ஸ்வப்னில் சிங் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த லாக்கி ஃபெர்குசன் நிறைய பேஸ் போடக்கூடிய பவுலர், ரா பேஸ் போட்டுட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ரா பேஸ் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட கீ பேட்டர்ஸ் யாரு? சஞ்சு சாம்சன், ரியான் பராக், இவங்க 2 பேரும் தான் கீ பேட்டர்ஸ். இவங்க 2 பேருமே ரா பேஸுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரோட விக்கெட்டை லாகி ஃபெர்குசன் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் டெத்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க லாக்கி ஃபெர்குசனை மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இவருக்கு பதில் நீங்க யாஸ் தயாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். சோ இவங்க 2 பேருக்குமே நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரோமன் பவல் பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்க ஒரு 4 பேட்டர்ஸ், இப்போ சஞ்சு சாம்சன் அண்ட் தென் ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டி கோலார் கேட்மர், இந்த மாதிரி இருக்க 4 பேட்டர் ஒரு 3 விக்கெட் இயர்லியா விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமுக்கு ரோமன் பவலை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா ரோமன் பவல் இன்னும் பெருசா இன்னும் ஐபிஎல்ல ஸ்கோர் பண்ணல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அதை விட அவருக்கு பேட்டிங் சான்ஸ் பெருசா கிடைக்கல, அதுதான் உண்மையானது. ஸோ அந்த மாதிரி பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலங்கும் போது இப்போ இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது, முக்கியமான மேட்ச். இந்த மாதிரி மேட்ச்ல உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா நொறுக்கிடுவாரு. எந்த பவுலர் பவுல் பண்ணாலும் அவருக்கு கவலையே கிடையாது, பவுண்டரிஸ்ல தான் ஸ்கோரை டீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்க போறாரு லோ பர்சன்டேஜ்ல. சோ டாப்ல இருக்க ஒரு 3 பேட்டரை டிராப் பண்றீங்கன்னா அந்த டீம்ல ரோமன் பவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா நீங்க ஆவேஸ் கானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சந்தீப் சர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சோ இன்னிங்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா டெத்ல பவுல் பண்ணுவாரு, நிறைய ஸ்லோ பால் போடுவாரு, நிறைய ஏர்கட் போடுவாரு. அந்த மாதிரி டைம்ல பேட்டர்ஸ் ஆர்சிபி கண்டிப்பா நிறைய டோட்டல் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவர் ஒரு டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆவேஸ் கான் இருந்து ஆவரேஜா 1 விக்கெட். அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சந்தீப் சர்மா கொஞ்சம் விக்கெட் எடுக்க நிறைய மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கனால சோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆவேஸ் கான நீங்க லிட்டில் பிட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க அப்படின்னா டி கோலார் கேட்மர், ஸ்வப்னில் சிங், லாக்கி ஃபெர்குசன், இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் சேஃப்ல வந்துருவாங்க. எதனாலனா டி கோலார் கேட்மர் டாப்லயே வராது பேட்டிங்ல, லாக்கி ஃபெர்குசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, ஸ்வப்னில் சிங் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றது இல்லாம பேட்டிங்கிற ஒரு சான்ஸ் இருக்கு. சோ 3 பேருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், டாப்ல வர்றாங்களோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றவங்களோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன். இப்போ ரோமன் பவல்லாம் டாப்ல இருக்க ஒரு 4 பேட்டர் இயர்ல விக்கெட் விட்டாதான் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் தான் விக்கெட் எடுக்க முடியும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஓவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் யாஸ் தயாலும் சேம் அதே மாதிரி தான், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு டீசென்டா ஆவரேஜ் வச்சிருக்காரு, இருந்தாலும் நிறைய எக்ஸ்பென்சிவா தான் ரீசெண்ட் டைம்ல போயிட்டு இருக்காரு. மேபி நீங்க யாஸ் தயால் சைடு போகல, இன்னும் கொஞ்சம் இவரோட பெஸ்டா நீங்க ட்ரை பண்ணா நினைச்சீங்கன்னா கரண் சர்மாக்கு ஒரு டிஃபரெண்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே பேஸ் பவுலர் சைட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் போது கரண் சர்மாவை பிக் டிஃபரன்ஸ்ல நம்ம ட்ரை பண்றோம். ஒரு 2 விக்கெட், ஏன்னா கிரவுண்டு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, நிறைய கூகுளிஸ் போறாரு, அந்த டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ யாஸ் தயாலி கரண் சர்மாவையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ கிளான் மேக்ஸ்வெல் 1, சஞ்சு சாம்சன் 2, கேமரன் கிரீன் 3, விராட் கோலி 4. இவங்க 4 பிளேயருமே நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டைம்லயுமே மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா 4 பேருமே சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இப்போ சகாலியும் ரவிச்சந்திரன் அஸ்வினியும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரியான் பராக் 60ல இருந்து 80% போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, சேம் அதே தான் முகமது சிராஜும். அண்ட் தென் ஃபேப் டு பிளஸ் சேசிங் அப்படின்னா அதிகப்படியான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சேம் அதே கான்செப்ட் தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் 9. டிகே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பெருசா தேவைப்பட மாட்டாரு. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் 11. லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட் போல்ட் அல்லது நாண்ட்ரி பர்கர், உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நாண்ட்ரி பர்கர் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால நாண்ட்ரி பர்கருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 40% ட்ரெண்ட் போல்ட்டையும் நாண்ட்ரி பர்கரையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த லோ பர்சன்டேஜ்ல லாக்கி ஃபெர்குசன் 12, டி கோலார் 13, ஸ்வப்னில் சிங் 14.
இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கப் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ்ல நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ரோமன் பவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், சந்தீப் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாருன்னா சந்தீப் சர்மா, அதே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆவேஸ் கான் சைடு நீங்க போலாம். அண்ட் தென் யாஸ் ஜயால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காரு, இல்லைன்னா கரண் சர்மாக்கு ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது, மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ரிட்டர்ன் ஆயிடும். ஆனா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்தாகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சஞ்சு சாம்சன், விராட் கோலி, கிளான் மேக்ஸ்வெல் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர் சஞ்சு சாம்சனையும் விராட் கோலி தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு 60-70% வரைக்கும் யூசர்ஸ் கிளான் மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இப்போ ஸ்மால் லீக்லயும் சரி கிராண்ட் லீக்லயும் சரி சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 பிளேயர்ஸ் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா ட்ரை பண்ணலாம்னா கேமரன் கிரீனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரியான் பராக் அண்ட் தென் ஃபேப் டு பிளஸ் சேசிங் அப்படின்னா மட்டும் அவர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யார் யாரெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நாண்ட்ரி பர்கரை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சிராஜா ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதை விட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா லாக்கி ஃபெர்குசனை இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது டி கோலார் கேட்னர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கள ரொம்ப ரொம்ப ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துகளையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணி குவாலிஃபயர் செகண்டுக்கு போவாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.